நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த பதிவில் 2020 என்னை கடுப்பேற்றின 4 கமெண்ட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நிச்சயம் உங்களுக்கு ஒரு ஃபன்னியான ஒரு வீடியோவாக இருக்கும். இந்த பதிவில் எப்படியும் ஒரு 4-5 தடவை நீங்கள் சிரிக்க போகிறீங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கடுப்பேற்றின கமெண்ட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. ஃபஸ்ட்டு நான் காலையில் எந்திரிச்ச உடனே முதல் வேலை நான் பார்க்குறது, நான் முழிக்கிறதே பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் ஸ்டூடியோவில் தான். என்ன கமெண்ட்ஸ் வந்திருக்கு, எத்தனை பேர் சப்ஸ்கிரைபர்ஸ், எத்தனை பேர் வந்திருக்காங்க புதுசாக, இந்த மாதிரி தான் நான் காலையில் எந்திரிச்ச உடனே பார்ப்பேன். கமெண்ட்ஸ்க்கெலாம் உடனே கூட ஆன்சர் பண்ணுவேன். நான் எப்போவுமே ஒரு கமெண்ட்டை பார்த்தேன் அப்படின்னா பார்த்த உடனே அதுக்கு ஆன்சர் பண்ணுவேன். என்னோடய பிகினிங் பீரியட்லேருந்து கிட்டத்தட்ட இந்த சக்ஸஸை ரீச் பண்ண ஆரம்பிப்பேன். சக்ஸஸ்லாம் கிடையாது நம்ம சேனலு. பஸ்ட் அந்த ஒரு ரீச் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு போர்ஜியா அப்படின்ற ஒருத்தர் சும்மா ஒரு கமெண்ட் வந்துகிட்டே இருக்கும். பிகினிங்கில் நான் ரொம்ப சீரியஸாக எடுத்து அதுக்கு எஃபர்ட் போட்டு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் டாக் இன், நல்லா கவனிச்சுக்கோங்க, ப்ளீஸ் டாக் இன் குட் இங்கிலீஷ், குட் தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வேறு மாதிரி சொல்லுவாங்க. யுவர் தமிழ் இஸ் வெரி பேட் அப்படி சொல்லுவாங்க. இந்த மாதிரி வேறு மாதிரி இதே கண்டென்ட்டே தான் சொல்லுவாங்க. நான் பிகினிங்கில் ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டேன். இல்லை, நம்ம அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு தமிழில் பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் வீட்டில் சும்மா இருக்கும்போது கூட அந்த சக்கரை டப்பா வேடு, சாவியை கொண்டு வா, அந்த மாதிரி நான் ரொம்ப சீரியஸாக தமிழை நம்ம லைஃபோட இன்புட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுப்பேன். எப்போவுமே நான் தமிழில் தான் பேசுகிறது எங்கள் வீட்டில். நான் வட இந்தியாவில் இருக்கேன் மக்களே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் குழந்தைங்களுக்கு தமிழ் நல்லாவே தெரியும், என் பசங்களுக்கும். ஸோ என் பையனை என்ன சொன்னேன்னா ஒரு கட்டத்தில், அம்மா நீங்கள் ரொம்பவும் தூய தமிழில் பேசிகிட்டு இருக்கீங்கம்மா அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்குமே கொஞ்சம் நல்லா இருந்தது, ஃபன்னாக இருந்தது, ஜாலியாக இருந்தது, புதுசாக கற்றுக்கிட்டோம். ஆனால் இந்த போர்ஜியாங்கிறவங்க கமெண்ட் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ எனக்கு புரிஞ்சிச்சு, நம்ம இவ்வளோ எஃபர்ட் போடுறோம், இவ்வளோ நல்லா ஒரு தமிழில் பேசுகிறோம், ஆனாலும் இவங்க அப்படியே சொல்லிகிட்டே இருக்காங்களேன்னு. இன்னும் 2-3 பேர்கிட்ட இருந்து கூட தொடர்ந்து வராட்டினாலும் எப்பயாவது வரும், நீங்கள் நல்ல தமிழில் பேசுங்க, உங்கள் தமிழ் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறவங்க இருக்காங்க. அந்த ஒரு மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா, நாங்கள் 20 வருஷம் ஆயிடுச்சு தமிழ்நாட்டை விட்டு. நான் வெளியே ஆல்மோஸ்ட் 20 வருஷம் எனக்கு ஆக போகுது. 19 வருஷம் ஆயிடுச்சு இப்போ எனக்கு. நாங்கள் இன்னும் அதே இந்த 19 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி தமிழ் பேசிகிட்டு இருந்தோமோ அதே மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இப்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நீங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தமிழ். ஒவ்வொரு நாளுமே எந்த மொழியாக இருந்தாலும் சரி, சூழ்நிலைக்கு ஏற்பவும் அந்த ஆக்சண்ட்டு, ஸ்லாங்கு, அப்புறம் வேர்ட்ஸு, புது வார்த்தைகள் நீங்கள் புழக்கத்தில் வர ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அதனால் நாங்கள் இன்னும் தமிழ் தான் பேச அந்த 20 வருஷத்துக்கு பழைய தமிழ் தான் நாங்கள் இன்னுமே பேசிகிட்ருக்கோம். இங்கே நான் பார்க்குறவங்கலாம் நிறைய பேர் 50 வருஷமானவங்க, 30 வருஷமாக இருக்கிறவங்க, 40 வருஷமாக இருக்கவங்களாம் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா தமிழில் அந்த வேறுபாடு இருக்கும். அவ்வளோ பழைய தமிழ், புது தமிழ், அந்த மாதிரி தமிழில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்கள் வெளியே போயிட்டோம் அப்படின்னா தமிழே கிடையாது, ஹிந்தி தான், இங்கிலீஷ் தான். ஸோ அது எப்படினாலும் கொஞ்சம் சேரதான் செய்யும். அதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் தமிழை நல்ல வார்த்தைகள் போட்டு என்னால் பேச முடியுமே ஒழிய, இன்றைக்கி தமிழ் எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியாது. அதுக்கு எனக்கு மன்னிக்கவும் நீங்கள் செய்யணும், நீங்கள் கொஞ்சம் அக்செப்டும் நீங்கள் பண்ணிக்கணும். அடுத்து வர்ற ஒரு கமெண்ட் பார்த்திங்கன்னா, எனக்கே ஆமாம் ரைட்டு, அவங்க சொல்கிற கமெண்ட் ரைட்டு, ஆனால் நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இல்லையா, அந்த மாதிரி ஒரு கமெண்ட்டு. அதில் என்ன இருக்குன்னா, அமீனான்னு ஒரு பேர், அந்த அமீபா மாதிரி, ஐயோ தப்பாக சொல்லியிருக்க போகிறேன், அமீனா அவங்க பேர். அவங்க சும்மா டோன்ட் டாக் ஓவர்லி அந்த மாதிரியான ஒரு கமெண்ட்ஸ் வரும். என்னத்தை பெரிய ஓவராக டாக் பண்ணிட்டாங்க, எனக்கு புரியவே இல்லை. என்ன நம்ம அது நம்ம டீச் பண்ணி அப்படி பழகிருச்சு போல இருக்குது, ஓவராக டாக் பண்ணி.
நிறைய பேசி பேசி சுருங்க சொல்லி விளங்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட அந்த மோட்டோவே. ஆனால் பார்த்திங்கன்னா மைக்கு கைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். அதனால தான் கொஞ்சம் ஓவராக பேசுகிறது, அதையுமே குறைச்சிக்கணும் அப்படின்னு தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பட் வந்து அந்த வாய் இருக்குல்ல, வாய் அந்த நாக்கு இருக்குல்ல, நாக்கு அது சொன்ன பேச்சே கேட்குறது இல்லை. ஸோ இனிமேல் 2021 நான் வந்து அந்த கொஞ்சம் டாக்கிங்கை வந்து குறைச்சிக்கலாம் அப்படின்னு தான் இருக்கேன். அடுத்து என்ன செம்மையாக கடுப்பே அப்படியே கோவம் உச்சம் தலைக்கு வரைக்கும் போகிற மாதிரி வர்ற ஒரு கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து காப்பி அடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது. சில நேரங்களில் காப்பி அடிக்கிறது உண்டு. ஆனாலும் எனக்கு ஒரு தொழிலில் ஒரு இது உண்டு, காப்பி அடிப்பேன். ஆனால் வந்து ஹிந்தி சேனல்ஸில் வந்து மட்டும்தான் காப்பி அடிப்பேன். அதுவும் 1 2 தான் நான் காப்பி அடிச்சிருக்கேன். மித்தபடி எல்லாமே என்னோட சொந்த கருத்துக்களை தான் நான் இங்கே பதிவு செஞ்சுருக்கேன். நீங்கள் சில நேரங்களில் கமெண்ட் அடிப்பாங்க, நீங்கள் இந்த சேனல்லேருந்து காப்பி அடிச்சிருக்கீங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், நான் தமிழில் வேறு எந்த சேனலையும் பார்க்க மாட்டேன். ஈவன் தோட்டம் சிவா அவங்களோடது கூட பார்க்க மாட்டேன். எனக்கு வந்து அவங்கள ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்கும் எனக்கு பார்க்குறதுக்கு. ஆனாலும் நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து காப்பி அடிச்சிருவோமோ, அவங்களோட ஐடியாஸ் நமக்கு வந்துருமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கிறதுனால நான் யார்ட்டையுமே காப்பி அடிக்க மாட்டேன். அவங்க ரேஞ்ச் என்ன, நீங்கள் வந்து அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்கள். ஆனாலும் நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு தனித்துவம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து நான் காப்பி அடிக்க மாட்டேன். நீங்கள் இன்னொரு விஷயம் கூட பார்த்துருக்கலாம், நான் வந்து கிட்டத்தட்ட 500 வீடியோஸ் போட்டிருக்கேன். சில நேரங்களில் என்னோடய வீடியோஸே நான் ரிப்பீட் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து அவ்வளோ பழைய வீடியோஸ் வந்து ரீச்சே ஆகிருக்காது என்னோடது. நான் இப்போ எப்படி டெய்லி வீடியோஸ் போடுறேனோ அதே மாதிரி தான் அப்பையும் டெய்லி பழைய ஒரு 1.5 வருஷமாகவே நான் டெய்லி தான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ வந்து என்னோடய வீடியோஸையே நான் காப்பி பண்ணுவேன், பழைய வீடியோஸையே நான் காப்பி பண்ணுவேன். ஒருவேளை நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து கூட நீங்கள் சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு சேனல், அந்த சேனல் பேரை நான் இப்போ சொல்லிட்டேன், நான் அவங்கள ஃபேமஸ் பண்ணி விடுற மாதிரி ஆகிடும். அந்த சேனல் நான் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாதுங்க. அந்த சேனல்காரவங்களே வந்து இப்படி வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து என்னோட காப்பி அடிக்கிறீங்க அப்படின்னு வளவலா பிளாப்லான்னு பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அன்றைக்கி. எனக்கு ரத்த கண்ணீரே வந்துடுச்சு. என்னடா யாருன்னே தெரியும், நம்ம பார்த்தது கூட இல்லை அந்த சேனலில், இவங்க போய் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு அழுகையாக கூட வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அந்த அவங்க அடுத்த நாளே என்னோட அந்த நம்மளோட அந்த அதுக்கு பேர் என்னது, அதுக்கு என்னது பெரண்ட பெஸ்டிசைடை பற்றி போட்டிருந்தாங்க. நான் ஒருத்தி தான் பெரண்ட பெஸ்டிசைடுன்னு ஒன்று நானே கண்டுபிடிச்சி நானே ட்ரையல் பண்ணி அதுதான் நான் போட்டிருந்தேன். ஸோ அவங்க வந்து அதை போட்டிருந்தாங்க, ஏம்மா நீ என்னை பார்த்து தானம்மா நீ போட்டிருக்க அப்படின்னு சொன்னப்போ காட் நோஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது. நான் வந்து யாருக்கும் சாபம் விட மாட்டேன். ஆனால் அன்றைக்கி வந்து எனக்கு அப்படி தோணுச்சு, சாபம் விடணும் அப்படின்னு தோணுச்சு. சனியனே போ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எட்டி கூட பார்க்கல. இப்போ நான் சேனல் பேரையும் சொல்ல மாட்டேன். ஐ ரியலி ஹேட் தோஸ் பீப்புள். இன்னொருத்தவங்க ஒரு பெரிய நல்ல சேனல், அந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லீஃப் கம்போஸ்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போன வருஷம் இந்த இலையுதிர் காலத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு பெரிய சேனல், அதை என்னை வந்து காப்பி அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று சாப்பிட்டீங்களா, அந்த சேனலும் நிறைய என்னை வந்து காப்பி அடிப்பாங்க. சரி ஓகே, அவங்களாம் வளர்ந்துட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு சாதாரண ஒரு சேனல் வந்து நம்மளைய நீங்கள் என்னை காப்பி அடிச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங். நான் யாரையுமே இப்படி சொன்னதே இல்லை, நீங்கள் என்னோடய சேனலை காப்பி என்னோடய ஐடியாஸை காப்பி அடிச்சிருக்கீங்க நான் சொன்னதே இல்லை. ஓகே, என்னோடய ஐடியாவுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது, சரி காப்பி அடிச்சிருக்காங்க அப்படி தான் நான் நினச்சிருக்கேன். ஆனால் என்ன ஒருத்தர் ஹர்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ வந்து நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. என்னோட பழைய வீடியோஸையே போய் செக் பண்ணி பாருங்கள். நான் கண்டிப்பாக பழைய வீடியோஸில் அதே வீடியோ போட்டிருப்பேன். என்கிட்ட இருந்து தான் வந்து காப்பி அடிச்சிருப்பாங்க. நான் நிறைய இதே சிந்தனையில் தான் இருப்பேன். என்னோடய செடி கொடி இதே சிந்தனையில் தான் நான் இருப்பேன். நான் காப்பி அடிப்பேன், ஆனால் ஹிந்தி சேனல்ஸில் தான் காப்பி அடிப்பேன். அடுத்து வந்து இன்னொரு கஷ்டப்படுத்துகிற ஒரு கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, 4வது கமெண்ட்டு, பணத்துக்காக தான் நீ இப்படி வீடியோ போட்டுகிட்டே இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து அந்த நிமிஷம் எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் நான் ஒன்றும் பெருசாக பணம் தானேங்க எல்லாமே. இப்போது வந்து எனக்கு வேலை இல்லை, இப்போது நான் ஒரு நல்ல சேல்ரி வாங்கிட்டு இருந்தேன், இப்போது எனக்கு வேலை இல்லை. ஸோ பணம் வேணும் எனக்கு. ஸோ அதனால் நான் வந்து ஏதோ தானோலாம் ஏதோ ஒரு வீடியோ போடலை.
சீரியஸாக யோசித்து ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி அதுக்காக வந்து நான் ஒரு நாள் முழுவதும் நான் வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு கண்டென்ட் எனக்கு வந்துருச்சு அப்படின்னா அதை பற்றின சிந்தனையிலே இருப்பேன். அதுக்கு பற்றின சர்ச் பண்ணிட்டே இருப்பேன். அதுக்குன்னு ஏதோ ஒரு முதல் போட்டு இப்போ ஒரு செடி வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு செடியை பற்றி க்ரோயிங் டிப்ஸ் போடுறேன், இல்லை ஒரு உரத்தை பற்றி க்ரோயிங் டிப்ஸ் போடுறேன்னா அது ஒன்றும் எனக்கு ஃப்ரீயாக வந்து கிடச்சிடாது. நான் சில நேரங்களில் நம்ம சேனலுக்காகவே நிறைய செடிகள் வாங்கியிருக்கேன். நர்சரி விசிட் போயிருக்கேன். நர்சரி விசிட் போனோம் அப்படின்னா நர்சரி விசிட் நீங்கள் எல்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பீங்க. ஒரு நர்சரிக்கு போனோம்னா உடனே எடுத்துக்க வீடியோ அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்கக்கிட்ட 2 செடி வாங்கணும் அப்படின்னா தான் அவங்க அலோவ் பண்ணுவாங்க. அப்படியும் கூட நிறைய நர்சரிஸில் அலோவ் பண்ண மாட்டாங்க. பணம் கேட்பாங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுங்க, அந்த அந்த வீடியோக்கு வர பணம்லாம் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 1K 2K அவ்வளோதான் வரும். ஆனாலுமே அப்படி கேட்பாங்க, காசு கொடுக்க சொல்லுவாங்க. சிலர் வந்து நான் தொடர்ந்து போகிற நர்சரிக்காரங்களாம் எடுத்துக்கோப்பா, அதனால் ஒன்றும் இல்லை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு முதல் போட்டு தான் பண்ணுறோம். நம்ம போடும்போதே ₹1 போட்டால் ₹2 வரும் அப்படின்னு தானே போடுறோம். சில நேரங்களில் எனக்கு ₹1 போட்டு 10 காசு வந்த காலங்கள்லாம் உண்டு. ஸோ வந்து பணத்துக்காக தான் பண்ணுறோம். பணம் நான் ஒன்றும் உங்களுக்கு நாலேஜ் வந்து நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். இந்த சேனல் ஆரம்பித்தப்போ நான் பணத்துக்காகலாம் ஆரம்பிக்கல. ஆனால் எனக்கு பணமும் இப்போ வந்து ஒரு இதாக ஆயிடுச்சு இல்லையா, ஒரு இக்கண்ணான்னு சொல்லுவாங்க, ஒரு இக்கண்ணா வந்துருச்சு. பணமும் ஒரு மேட்ரு ஆயிடுச்சு. ஆனால் அதுக்காக நான் உங்களுக்கு நான் ஒரு ஸ்பெண்ட் பண்ணி தான் என்னோடய டைம் ஸ்பெண்ட் பண்ணி போடுறேன். என்னோட 1 மணி நேரம்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல. டைம் ஸ்பெண்ட் பண்ணி போகிறேன், உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக ஏதோ போகிறேன், நான் வெளியே போகிறேன், பெட்ரோல் செலவாகுது. நான் இன்னும் பெருசாலாம் ஏர்ன் பண்ணிடவே இல்லை. கொஞ்சம் தான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் இப்போது. பட் ஃப்யூச்சர் இன்னும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய செலவு பண்ணுறேன் நான். ஸோ வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். எல்லாருமே பணத்துக்காக தானங்க ஓடுறோம். எல்லாருமே பணம் தான் வாழ்க்கை. பணம் இல்லை அப்படின்னா ஒரு நாய் நரி கூட நம்மளைய வந்து மதிக்காது. பணம் வேணும். நமக்கு டெய்லி சோறு திங்கணும்னா பணம் வேணும். நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கப்போ எங்கள் பிரின்சிபல் பிரதர்ஸ் சொல்லுவார், நீ இன்றைக்கி 2 ரொட்டி சாப்பிட்றேன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் உனக்கு பணம் கொடுக்குறாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் தான் பணம் கொடுக்குறாங்க. ஸோ வந்து நீ உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் எனக்கு. நான் இன்றைக்கி இந்த யூடியூப்லேருந்து ஒரு ₹1000 ₹2000 சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நான் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன் அப்படின்றது தான் ட்ரூத். பணம் இருக்குது, ஆனால் அதுக்கான உண்மையான ஒரு சேவை தான் நான் பண்ணுறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Thank you. God bless you.